வணக்கம் மக்களே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அதை பற்றி ஒரு கதையை காண்போம். புயலில் சிக்கிய கப்பலில் இருந்து தப்பித்த ஒருவன் ஒரு தீவில் கரையேறினான். இறைவா, என்னை காப்பாற்று என்று அழுதபடியே உடைந்த கப்பல் பாகங்களை கொண்டு அங்கு குடிசை ஏற்படுத்தி வசித்து வந்தான். ஒரு நாள் உணவு தேடி வெளியில் சென்ற அவன் திரும்பி வந்தபோது குடிசை வானுயர எழும்பிய புகையோடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இறைவா, என்னிடம் இருப்பதையும் பறித்து விட்டாயே என்று ஓலமிட்டு அழுதான். அப்பொழுது கப்பலின் சப்தம் அவனை எழுப்பியது. அந்த கப்பல் சிப்பந்திகள் வந்து அவனை காப்பாற்றினார்கள். நான் இங்கிருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என ஆச்சரியத்துடன் கேட்டான். தூரத்தில் புகையோடு தீப்பிடித்து எறிவதை பார்த்தோம். தீவில் யாருக்கோ உதவி தேவை போலும் என்று விரைந்து வந்தோம் என்றனர். அப்போதுதான் அவனுக்கு தன்னை குடும்பத்தோடு கரை சேர்க்கவே இறைவன் குடிசையில் தீப்பிடித்து எரி செய்திருக்கிறார் என்பது புரிந்தது. மனம் நிறைந்து கண்ணீர் வழிய நன்றி சொன்னான். இறைவன் நமக்கு தரும் சோதனைகள் சில நேரம் நமது நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொண்டு நன்றி சொல்வதையே நமது கடமையாக கொள்ள வேண்டும்.